ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அலைஸ் இன் பார்டர்லாண்ட்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ரேட்டட் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அந்த சீரிஸ் ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஒரு 2 months முன்னாடி வாட்ச் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சீரிஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட அந்த சீரிஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் சீசன் இருக்கா இல்லையான்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட், தென் இந்த சீரிஸ் வந்து இன்னும் பார்க்காதவங்களுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூ தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பார்த்துட்டு அந்த சீரிஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அப்டேட் பார்க்குற முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் எண்டிங்கில் வந்து இந்த நெக்ஸ்ட் சீசன் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடையாக தான் முடிச்சிருப்பாங்க. ஏன் கிட்டத்தட்ட இல்லைன்ற இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் சிலர் வந்து இது சீசன் 3 வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 2025 என்னென்ன மூவிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், வெட்னஸ்டே, ஸ்குவிட் கேம் இந்த மாதிரி வந்து பாப்புலரான சீரிஸ் வந்து வந்துச்சு. அது வந்து பெருசாக யாருக்குமே வந்து கண்டுக்கல, அது வந்து வரும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பட் திடீர்னு வந்துட்டு அலைஸ் இன் பார்டர்லாண்டோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக சீசன் 3 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னும் அந்த அலைஸ் இன் பார்டர்லாண்டுக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், ஸ்குவிட் கேம், வெட்னஸ்டே இந்த மாதிரி இதான் வந்து பெரிய ப்ராஜெக்ட் நினச்சி இதை மட்டும் தான் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு அலைஸ் இன் பார்டர்லாண்டுக்கும் வந்து பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி இன்னும் தெரியாமல் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோவில் அலைஸ் இன் பார்டர்லாண்டோட ரெஃபரன்ஸ் வச்சதுக்கப்புறம் அதோட டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் கடைசி ஒரு 2 days முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதில் வந்து பெருசாக அந்த ஒரு சீரிஸை பற்றி பேசாமலே விட்டுட்டாங்க. அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு 50% வந்து அலைஸ் இன் பார்டர்லாண்ட் வேணும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலைஸ் இன் பார்டர்லாண்டுக்கும் வந்து ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே வந்து இந்த ஒரு சீரிஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவாக அமையலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ ஃபேன் பேஸ் ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு சீரிஸ் வந்து இந்த வருஷம் வர வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இயர் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய குமிஞ்சு கிடக்கு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவங்ககிட்ட டைம் இல்லாதனால கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வாட் எவர், இந்த ஒரு சீரிஸ்க்கு வந்து சீசன் 3 இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதே இப்போ ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எவ்வளோ பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே, அப்படியே ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஒரு சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பெருசாக தேவைப்படாது. ஸோ பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த சீரிஸ் பார்க்க போகிறீங்கன்னா மறக்காம இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறது வந்து தவிர்த்துருங்க இந்த ஒரு சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சீசன் 1ல் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து கடைசி 2வது சீசனில் லாஸ்ட் எபிசோடில் தான் வந்து அதுக்கு ஒரு ஆன்சரே வந்து கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸுன்றது வந்து உங்களுக்கு பார்க்க தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிக் சஸ்பென்ஸை வந்து ஒரு 10 seconds ரீல்ஸாக வந்து நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரீலை வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹோல் சீரீஸே வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸே இல்லாமல் ஒரு மொக்கையாக போகிற மாதிரி ஃபீல் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ரீல்ஸ் வந்து இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் விஷயமா, எனக்கு இந்த சீரீஸில் எல்லா எபிசோடும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல. எக்ஸப்ட் இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும். மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்குமே தவிர, முக்கியமாக இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். யார் சாவ போகிறாங்க இதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. முக்கியமாக இந்த இது வந்து சஸ்பென்ஸ் தான். ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சொல்கிற எல்லாமே வந்து நடக்காமல் போயிடும்னு சொல்ல மாட்டேன். பட் சொல்கிற நீங்கள் ஒரு 10 விஷயம் சொல்கிறீங்கன்னா ஒரு 7 விஷயம் வந்து மாற்றி தான் நடக்கும். ஒரு 3 விஷயம் வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஒரு சீரிஸில் வந்து 18+ சீன்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ ஃபேமிலியோட பார்க்குற தவிர்க்கிறது நல்லது. தென் பெருசாக இந்த ஒரு சீரிஸில் வந்து நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. மறக்காம இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரீல்ஸும் பார்க்காம இந்த ஒரு சீரிஸ் பாருங்கள். கண்டிப்பாக சஸ்பென்ஸாக சூப்பராக போகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து இந்த நம்ம சேனலில் போடுவோம். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை கைஸ்.